24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகேயா அப்படிங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2014 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு முருகன் கோவில் இருக்கு. அது ரொம்ப நாளா மூடப்பட்ட நிலையில இருக்கு. அந்த கோவிலை திறக்கணும்னு நினைச்சாலே மரணம் ஏற்படுது. இதை கண்டுபிடிக்க நினைச்சவரும் இறந்து போக அந்த இடத்துக்கு எதேச்சியா ஹீரோ போய் அந்த கோவில்ல இருக்கிற மர்மம் என்ன, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே சங்கர் அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற கோவில் எல்லாத்துக்கும் வரவு செலவு பாக்குறவரு. இவர் தன்னோட சொந்த வேலைக்காக லீவ் போட்டுட்டு சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வராரு. அங்க இருக்கிற முருகன் கோவிலை திறந்தாலே மரணம் நிச்சயம்ங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ரகசியமா ஆராய்ஞ்சு ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கடைசி 10 பக்கம் தான் பாக்கி இருக்கு. அத தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றாரு, நான் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கேன், தெரிஞ்சா சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அது ஒரு மோசமான ஊருன்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு பின்னாடி ஒரு பாம்பு வருது. கரெக்டா சங்கர் திரும்ப அவரோட தலையில பாம்பு கொத்தி அங்கேயே அவர் இறந்து போறாரு. அடுத்த சீன்ல ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு ரவி எல்லார்கிட்டையும் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. இது மெடிக்கல் காலேஜ்னால நிறைய பிணவரைகள் இருக்கும். அதுல 13ஆம் நம்பர் ரூம்ல இருந்து மர்மமான சம்பவங்கள் நடக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா பேய் தான், 13ஆம் நம்பர்னாலே பேய் தான் எல்லாரும் சொல்றாங்க. நைட்டு வாட்ச்மேன் கூட அந்த இடத்துக்கு போக பயப்படுறாரு. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதே காலேஜில தான் படிக்கிறாரு. ஹீரோவோட பேர் கார்த்திக்ங்கிறது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மர்மமான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ரூம்ல பேய் இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னதுனால ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நைட்டு 12 மணிக்கு அந்த பிணவரைக்கு போறாங்க. ஃப்ரெண்டும் போக வேணாம்னு சொல்ல அதை கேட்காம ஹீரோ உள்ள வராரு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. இதை கேட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட செல் எடுத்து, இது என்னோட ரிங் டோன் தான், பயப்படாதன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ரூமா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 13ஆம் நம்பரை பார்க்கும்போது அந்த ரூம்ல இருந்து பிரகாசமான வெளிச்சம் வருது. அதை பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ மட்டும் அது என்னன்னு நல்லா உத்து பாக்குறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் 13ஆம் நம்பர் ரூம்ல நடந்த மர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறது பேய் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரூம்ல வேலை நடந்திருக்கு. வேலை செஞ்சவங்க தெரியாம ரெஃப்ளெக்டர் ஷீட்டை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கு காலேஜில் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பாட் லைட் ஆன் பண்ணும்போது அந்த லைட் கரெக்டா 13ஆம் நம்பர்ல இருக்கிற ரெஃப்ளெக்டர் ஷீட்ல படும்போதுதான் இந்த வெளிச்சம் வந்திருக்கு. மத்தபடி பேய் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அண்ணனோட காரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது எதேச்சியா ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட பேர் வள்ளிங்கிறது. இவங்கதான் இந்த படத்துக்கு ஹீரோயின். ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. கார் பார்க்கிங்ல காரை நிப்பாட்டலான்னு போகும்போது ஹீரோயின் அவங்க வண்டியை வச்சு ஹீரோவோட காரை இடிச்சுறாங்க. இப்ப ஹீரோ கடுப்பாகி ஹீரோயின் கிட்ட வந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ என்னோட தேவதைன்னு நினைச்சேன், தேவதையா இல்ல அண்ணனான்னு பாக்கும்போது அண்ணன் தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு, இந்த கார் சாவிய வச்சுக்க, இது என் அண்ணனோட கார் தான், ஒழுங்கா ரெடி பண்ணி கொண்டு வா, அது வரைக்கும் உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. கரெக்டா அங்கிருந்து கிளம்பும் போது இவர் கார் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல வேறொரு கார் வருது. அப்ப கரண்ட் கம்பத்துல இருந்து லைட்டு கீழே விழுந்து காரோட கண்ணாடி உடைஞ்சு போகுது. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு, இவ உண்மையிலே தேவதை தான், நம்ம கார் பார்க் பண்ணிருந்தா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு சாமியார் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்து அந்த சாமியாரை எல்லாரும் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. என்ன காரணமா அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க, இவர் குழந்தை இல்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் பூஜை பண்றோம்னு சொல்லி தப்பா நடந்துகிட்டதா புகார் வந்திருக்கு, அதனாலதான் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட, உன்னோட தேவதைய பாத்துட்ட, எப்ப எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறேன்னு கேட்க, சீக்கிரம் வைக்கிறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. ஒரு ஏடிஎம்ல வச்சு ஹீரோயினை பாக்குறாரு. அவங்களும் ஹீரோவை பாக்குறாங்க. அடுத்த சீன்ல அறநிலையத்துறை தலைவரா பிருத்திவிராஜ்ங்கிற ஒருத்தர் இருக்காரு. இப்ப அங்க நடக்கிற மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. உங்க ஆள் சங்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு இறந்து போனாரு, அதை விசாரிச்சப்ப அது உண்மைன்னு தெரிய வந்துச்சு, அந்த கேஸ க்ளோஸ் பண்றோம், இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்ல பிருத்திவிராஜும் ஒரு விஷயத்த சொல்றாரு. சங்கர் பாம்பு கடிச்சு மட்டும் இறந்து போகல, இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மமான விஷயம் இருக்கு. ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கே சொல்லாம சுப்பிரமணியபுரத்துக்கு போய் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிச்சு இறந்து போனாரு, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்ல, நீங்க நல்லா கதை சொல்றீங்கன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோவோட காலேஜ்ல இருந்து ஒரு மெடிக்கல் கேம்புக்காக சுப்பிரமணியபுரங்கிற ஊருக்கு போறதா தகவல் வருது. அந்த நேரத்துல ஹீரோட அம்மா ஜாதகம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு பாம்புனால ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிய வர, சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ண ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு இது மேலாம் நம்பிக்கை கிடையாது. அம்மா சொன்னதுனால அதை வாங்கிட்டு போறாரு.
இப்ப ஹீரோட டீம் எல்லாம் போயிட்டு இருக்க வழியில ஒரு பெரியவர் ஆபத்துன்னு சொல்லி இங்கிருந்து போங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அடுத்து ஹீரோ கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்ததும் எல்லாமே ஓகே, நீங்க தாராளமா போங்கன்னு சைகை மூலமாவே சொல்றாரு. இப்ப எல்லாரும் சுப்பிரமணியபுரத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஊர் தலைவர் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, என்னோட அசிஸ்டன்ட் தாயத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்ல ஒரே ஒரு வீடு இருக்கு, ஆனா அது ரொம்ப நாளா பூட்டி இருக்குன்னு ஊர் தலைவர்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டு மேல ஒரு பெரிய பாம்பு சிலை இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப எல்லாரும் உள்ள போக ரொம்ப நாள் யாரும் இல்லாதனால வீடு ஃபுல்லா தூசியா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு தாயத்து வர்றாரு. இப்ப ஹீரோவும் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க உங்களுக்கு உதவி பண்ணத்தான் வந்தேன்னு தாயத்தும் சொல்றாரு. அடுத்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. இறந்து போன சங்கரோட ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. சங்கர் இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணான். அவன் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தான். அதை எழுதி முடிக்க இன்னும் 10 பக்கம் தான் இருந்துச்சு. அதுங்களும் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அது என்ன புத்தகம்னு அதை பத்தி இன்ட்ரெஸ்டா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த புக் எங்க இருக்கும்னு கேட்க சங்கரோட மனைவி வீட்டுல இருக்கும்னு அவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோட டீம் எல்லாம் ஒரு மெடிக்கல் கேம்ப ரெடி பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து ஹீரோ ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு அக்காவுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட தேவதையை ரொம்ப மிஸ் பண்றேன், அவளோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட தேவதை ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க நிக்கிற பஸ்ல ஏறி கிளம்பி போறாங்க. பஸ் கிளம்பி போகும்போது ஹீரோயின் உள்ள உட்கார்ந்துருக்கிறத பார்த்து வள்ளின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் எக்ஸல் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹீரோயினை தேடுறாங்க. ஆனா அங்க அவங்கள காணோம். என்னடா பண்றதுன்னு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வராங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து மெடிக்கல் கேம்புக்கு தான் வந்தீங்களான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. ஹீரோவும் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க சுப்பிரமணியபுரம் தான் என்னோட சொந்த ஊருன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் இறந்து போன சங்கரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் சங்கர் எழுதின அந்த புத்தகத்தை பத்தி கேட்கிறாரு. இந்த புத்தகம் தான் என் பையனை அழிச்சிருச்சுன்னு சொல்லி சங்கரோட அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த புக்கை வாங்கிட்டு சீக்கிரம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்து மெடிக்கல் கேம்புக்கு ஒரு நபர் வராரு. என்னோட மனைவி வயிற்றுல இருக்கிற கருவை கலைக்கணும், அது பெண் குழந்தைன்னு சொல்ல ஹீரோவும் கடுப்பாகிறாரு. இப்ப ஹீரோவும் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிக்குது. அடுத்து இன்ஸ்பெக்டரும் அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோழர் காலகட்டத்துல ஒரு பெரிய மன்னர் இருந்தாரு. அவர் ஒரு பெரிய முருகன் கோவிலை கட்டி முடிக்கிறாரு. அந்த கோவிலை கட்டி கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு பிரகாசமான வெளிச்சம் வருது. அதனால மக்கள் எல்லாரும் கடவுளே நேரா வந்து அருள் தராருன்னு நினைச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை படிச்சிட்டு இருக்கும் போதே கான்ஸ்டபிள் வந்து வேறொரு கேஸ் விஷயமா பேசுறாரு. சரி, இத பத்தி தெரிஞ்சுக்க அந்த ஊருக்கே போய் விசாரிக்கலாம்னு இன்ஸ்பெக்டரும் நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட தன்னோட லவ் சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல ஹீரோ நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு லைட்டா சரக்கடிக்கலாம்னு நினைச்சு ஹீரோவும் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வராரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த வெளிச்சத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா தாயத்து தான் நின்னுட்டு இருக்காரு. சும்மா காத்து வாங்க வந்தேன்னு தாயத்தும் சொல்ல சரக்கடிக்க 3 பேரும் ஒரே வண்டியில போறாங்க. அப்ப தாயத்தும் ஃப்ரெண்டும் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோ மட்டும் தனியா இருக்காரு. அப்ப மேல இருக்கிற பாலத்துல இருந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே விழுகுது. யாருன்னு போய் பார்க்கும்போது இறந்து கிடக்கிறது வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தான். அந்த இடத்துக்கு அறநிலையத்துறை தலைவர் பிரித்திவிராஜ் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஊர்ல மர்மமான விஷயம் நடக்குதுன்னு. ஆனா அவர் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. இந்த நிலைமையில அந்த ஆக்சிடென்ட் மூலமா அந்த புக் ஹீரோவோட கையில கிடைக்குது. அவரும் இதுல என்னதான் இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மன்னன் மிகப்பெரிய கோவிலை கட்டினதுக்கு அப்புறம் மக்கள்லாம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல பூஜை நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து அவர் அங்கேயே இறந்து போறாரு. இப்படி அடிக்கடி சில சம்பவங்கள் நடக்குது. இதனால இந்த கோவில சாமியே இல்லைன்னு இதை மூடிடலாம்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பழமையான கோவில், இதை மூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப 2 தரப்பும் பேசி கோவிலை திறக்கலாம்னு முடிவு பண்ணும்போது 2 பேர் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதனால எல்லாரும் பயந்து போய் இந்த கோவில்ல கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணி கோவிலை மூடிடுறாங்க. உண்மையிலேயே இந்த கோவில் இருக்க மர்மம் என்னன்னு தெரியுமான்னு ஒரு கேள்விக்குறி போட்டு கடைசியில எழுதி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சங்கர் அந்த கடைசி 10 பக்கம் எழுதாமலே இறந்து போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு வெளியில ஒரு பாம்பு ஹீரோவை போட்டு தள்ள நேரம் பார்த்துட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ அவங்க வீட்டுக்கு போறாரு. ஹீரோ வருவாருன்னு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப ஹீரோவும் இந்த கோவில் ரொம்ப நாளா மூடி இருக்கு, இந்த கோவில்ல இருக்க மர்மம் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கன்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் தன்னோட லவ் மேட்டரை சொல்லி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்றாரு. எனக்கு ஜாதகத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னோட முடிவை சொல்வேன்னு அவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டும் நைட்டு பாத்ரூம் போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்போ ஒரு பாம்பு இருக்கிறத பார்த்து மிரண்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அங்க வந்து என்ன விஷயம்னு கேட்க பாம்பை பார்த்ததா சொல்றாரு.
பாம்பு எதுவும் கிடையாது, எல்லாமே உன்னோட கற்பனைன்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ கோவிலுக்குள்ள போக போறதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க எல்லாம் ஹீரோ கிட்ட வந்து அங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இந்த காலத்து பசங்க எல்லாம் உள்ள போய் அங்க என்னதான் இருக்குன்னு பாக்கட்டுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மேல கரண்ட் பாஞ்சு அங்கேயே கீழே விழுந்துறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பக்கத்துல போகும்போது இது எங்க ஊர் பிரச்சனை, இதுல தலையிட வேணாம்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நைட்டு தாயத்துக்கிட்ட அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அவர் இறந்து போனதா சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. இந்த சூழ்நிலையில ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் ஹீரோயோட அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவருக்கும் ஹீரோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சு போகுது. நைட்டு எல்லாரும் அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோட அண்ணன் பொண்ணு விளையாடுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறா. ஹீரோட அம்மாவும் அண்ணிக்கிட்ட நீரு நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அண்ணன் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துடுறா. ஆனா அம்மா மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ போய் தேடி பார்த்து அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஓரமா நின்று தம் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பாம்பு அவரை கொத்த வருது. இடையில கண்ணாடி இருக்குனால அந்த பாம்புனால உள்ள வர முடியல. இத பார்த்து ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. உடனே பாம்பை கொல்றதுக்காக பக்கத்துல இருக்கிற முருகன் சிலையில இருக்க வேலை எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு அங்க இல்ல. ஹீரோவும் என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட ஃபேமிலி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நைட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த டேப்போட ஸ்கிரீன்ல மேல லைட்ல பாம்பு இருக்குது தெரியுது. அது கொத்த வரும்போது பெட்ஷீட்டை வச்சு ஒரு வழியா அந்த பாம்பை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை டாக்டர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மல் பாம்பு தான், பழிவாங்க வந்த பாம்பு மாதிரி தெரியல, நீங்க உள்ள வந்து பாருங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. ஹீரோவை பார்த்ததும் அந்த பாம்பு ஆக்ரோஷமா மாற ஆரம்பிச்சிருது. ஹீரோ எங்கெல்லாம் மூவ் பண்றாரோ அதை பார்த்து கண்ணாடியை கொத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்து டாக்டர் பிரகாஷும் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாம்பு உங்களை கொல்றதுக்காக வரல, யாரோ ஒரு நபர் இந்த பாம்பை ஹிப்னாட்டிசம் பண்ணிருக்காங்க. இந்த பாம்பை வச்சு உங்களை கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு. இப்ப ஹீரோவும் இந்த மாதிரி உயிரினங்களை வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ண முடியுமான்னு கேட்க அவரும் முடியும்னு சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய யானைய ட்ரக்ல ஏத்துறதுக்கு 4-5 பேர் வேணும். ஆனா சர்க்கஸ்ல ஒரு ட்ரம் மேல யானை அசால்ட்டா விளையாடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் ஹிப்னாட்டிசம் தான் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் நம்மள கொலை பண்ண பாக்குறத யாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து இப்பயாவது அந்த கோவிலோட மர்மத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. தஞ்சாவூர்ல ஒரு சாமியா இருக்காரு, அவரை பார்த்து பேசுனீங்கன்னா இத பத்தின உண்மை தெரியும்னு இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சாமியாரை பார்த்து இத பத்தின உண்மையை கேக்குறாரு. அவரும் ஹீரோவை பார்த்த உடனே இந்த கோவிலை பத்தின விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த மன்னன் எதுக்காக அந்த கோவிலை கட்டினான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மன்னன் நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது ஊர்ல மழையே பெய்யல. அந்த ஊர்ல இருக்கிற முருகன் சிலை கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா பெரிய கோவில் கட்டுறதா மன்னர் வேண்டிக்கிறாரு. அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மன்னரும் மிகப்பெரிய கோவிலை கட்டுறாரு. தான் வச்சிருந்த மிகப்பெரிய வைரக்கல்ல முருகனோட காலடியில பதிக்கிறாரு. அதே மாதிரி நிலா வெளிச்சம் அதுல படும்போது கோவில இருந்து பிரகாசமான ஒளி வர மாதிரி கட்டி முடிக்கிறாரு. இதுதான் உண்மையிலே நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் நடக்கிறத நீதான் கண்டுபிடிக்கணும்னு அந்த சாமியார் சொல்றாரு. அடுத்த ஹீரோவும் லேப்டாப்ல மெடிக்கல் கேம்ப்ல எடுத்த எல்லா போட்டோவையும் பாக்குறாரு. அது என்னதுன்னா அன்னைக்கு எலக்ட்ரிஷியன் கரண்ட் அடிச்சு இறந்து போயிருப்பாரு. ஆனா அது உண்மை இல்ல, தாயத்து தான் அவரோட காலில் விசந்தளவுன ஊசியை வச்சு குத்திருப்பாரு. அதனாலதான் அவர் இறந்து போனாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப எல்லாரும் தாயத்து தான் இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சு அவரை பிடிச்சிடறாங்க. இப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா கோவிலை திறந்தா மக்களுக்கு பிரச்சனை வரும், ஆனா எலக்ட்ரிஷியன் கோவிலை திறக்கலாம்னு சொன்னாரு, அதனாலதான் அவரை கொலை பண்ணேன்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் கோவிலுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நினைச்சு உள்ள போறாரு. உள்ள போனா கோவிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரிய வருது. டார்ச் அடிச்சு உள்ள தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளிச்சம் தெரியுது. அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. அப்பதான் அங்க நிக்கிறது அறநிலையத்துறை தலைவர் பிரித்திவிராஜ்னு தெரிய வருது. அப்ப நிலா வெளிச்சத்துல கோவில் ஃபுல்லா பிரகாசமா தெரியுது. இப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரித்திவிராஜும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கோவில் ஆரம்பத்துல நார்மலா தான் இருக்கும். ஃபாரினர்ஸ் இந்த கோவில வந்து பார்க்கும்போது நிலா வெளிச்சத்துல இந்த கோவில் ஃபுல்லா பிரகாசமா தெரியும். கண்டிப்பா இந்த கோவில்ல ஒரு பெரிய வைரக்கல் இருக்கிறத கண்டுபிடிச்சு இத பத்தின விஷயத்த பிரித்திவிராஜ் கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்குள்ள டீல் பேசி அந்த வைரத்தை எடுக்க முடிவு பண்றாங்க. கோவில் திறந்திருந்தா அதை எடுக்க முடியாதுன்னு நினைச்சு கோவில மூடுறதுக்காக இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது இவர் தான். எல்லா கொலையும் இவர் தான் பண்ணிருப்பாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் அவரை போலீஸ்ல ஒப்படைச்சிடறாங்க. இப்ப டாக்டர் பிரகாஷும் என்ன பண்றாருன்னா அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணப்பட்ட பாம்பை நார்மல் நிலைக்கு கொண்டு வராரு. ஹீரோவும் அந்த கோவில இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போறாரு. கொஞ்ச நாள்ல பிரித்திவிராஜும் ஜெயில பாம்பு கடிச்சு இறந்து போறாரு. இதோட இந்த படம் முடியுது.